வணக்கம் நண்பர்களே, டெய்லி விலாக் சீரிஸ்ல இன்னைக்கு 37வது எபிசோடு. இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல நண்பர்களே, காலையில் சீக்கிரமா எந்திரிச்சிடுறேன். எந்த அளவுக்கு சீக்கிரமான்னு கேட்டீங்கன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுறேன். இப்பெல்லாம் ஏரியால இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் டல்லு தான், அதனால சேஃப்டிக்கு ஊட்டியே போட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லயே கம்ப்ளீட்டட். வர வழியில் ஒரு வாழைப்பழத்தை போட்டு இன்னைக்கு தான் கடைசி நாள் நான் முதல்வன் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ அதனால அதையும் கையோட சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கிளாஸுக்கு போனேன்னு எடுத்துட்டு வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி விட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு கிளாஸை முடிச்சு கிளம்பியாச்சு. கிளாஸை முடிச்சுட்டு வந்த டயர்ல அருமையான ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு பேருந்து வர வரைக்கும் சத்த நேரம் கிறிஸ்டியன் அக்கௌண்ட் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு நண்பர்களை பஸ்ல ஏற்றி விட்டுட்டு அண்ணன் கூட கார்ல வந்துட்டேன். நம்ம பக்கத்து ஏரியால ஜகஜோதிய கூட்டம் சேர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் போய் என்ன விசாரிச்சு பார்த்தா கேஸ் வண்டியை பிடிச்சி லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேஸ் 1 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிருந்தோம். மெசேஜ் மட்டும் டெலிவர்டுன்னு வந்திருக்கு, பட் கேஸ் வந்து டெலிவர் ஆகல. இப்போதைக்கு நம்ம வீட்டுல கேஸ் பஞ்சாயத்து இல்ல நண்பர்களே. அதனால அதை பத்தி பெருசா யோசிக்காம மத்தியானமா போய் சாப்பிட்டுட்டு எடிட்டிங் வேலை முடிச்சுட்டு பைபிளையும் சாப்டர் படிச்சு முடிச்சிட்டேன். மாலை நேரம் தொலைக்காட்சியில ஒரு அருமையான படம் போட்டிருந்தாங்க நண்பர்களே. நானும் அப்பாவும் சேர்ந்து படத்தை பார்த்துட்டு இருந்தோம். இடைவேளை கேப்ல ஒரு 30 புஷ்அப்ஸ் பண்ணிட்டு செடி நண்பர்களை தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. அப்புறமா யூவி ஃபீட்ல இருந்து ஒரு மீன் எண்ணெயை போட்டுட்டு கையோட நம்ம சாக்ஸ் எல்லாம் வாஷிங் போட்டாச்சு. மாலை நேரம் சுட சுட ஒரு காஃபி நண்பர்களே. ஸ்நாக்ஸுக்கு சோயா செஞ்சிருந்தாரு. சோயா பார்க்க சூப்பரா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம்னு பார்த்தா சரியான உப்பு நண்பர்கள். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ட நண்பர்களே. எப்பயாவது நடக்கிறது தான். பின்னர் மாலை நேரமா சன்செட்டை பார்த்துட்டு இரவில் உணவு சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சாச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம்.